மக்களே இன்னைக்கு இந்த விவோ V40 சொல்லிட்டு Flipkart லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மொபைல் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா விவோ V40 சீரிஸோட கடைசி சீரிஸ்னு சொல்லிக்கலாம். இந்த விவோ V40, 40 Pro அண்ட் 40Eக்கும் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் ஒரு 4000 வித்தியாசத்துல இருக்கு. ஆனா அது எல்லாமே ஜெசிஸோட கோட்டிங்கோட வந்திருக்கு. ஆனா இந்த விவோ V40 பாத்தீங்கன்னா சோனி சென்சாரோட வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 50 MP சாம்சங் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைசிங் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 29,000 இருக்கும். ஹையர் வேரியன்ட் 31,000 வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மொபைல் எடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் இந்த கேள்வி இந்த இடத்துல கேட்கறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் லான்ச் பண்ண அந்த iQOO Z9s இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 20,000 இன்னைக்கு நான் செம்ம சக்க போட்டு ஆனா சென்சார் தான் வித்தியாசம். உங்களுக்கு இந்த iQOO போகும்போது செகண்டரி சென்சார் டெப்த்தும் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா மாறி கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த iQOO போனுக்கு இந்த போன் பாத்தீங்கன்னா சென்சார் வித்தியாசம் கொடுத்து 9,000 சேர்த்து வச்சு இன்னைக்கு Flipkartல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த போன் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எதுலயுமே குறையிலங்க. சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே எல்லாம் மாட்டி இருக்காங்க. சிப்செட் அருமையான சிப்செட். உங்களுக்கு வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, 5500 mAh பேட்டரி. சோ இது நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த போனோட பிரைசிங் 29,000. என்னைக்குமே ஒரு போன்ல பிரைசிங் வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் பார்த்து வைக்கணும். அதனால இந்த போன் மிகப்பெரிய டிராப் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னதே இருந்தாலும் இந்த மொபைலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் கவர் பண்ணிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thank you.